ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை விட சக மனுஷங்களை கரெக்டா எடை போடுற குணம், உங்களை விட எதிர்காலத்தை ஊகிக்கிற அறிவு, உங்க யாரை விடவும் புது விஷயத்த கத்துக்கிற ஆர்வம், இது எல்லாமே என் பொண்டாட்டி நந்தினி கிட்ட இருக்கு. ஒன்னே ஒண்ணு, அந்த இங்கிலீஷ். அதெல்லாம் ஒன்னும் பெரிய கம்ப சூத்திரமே இல்ல. 4 மாசம் உட்கார்ந்தா அது ஈஸியா வந்துரும். அதுக்கு தான் நான் கூட இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உங்களோட சம்மதம் இங்க யாருமே கேட்கல. டாடி ஊர்ல இருந்து வரட்டும், என் பேர்ல இருக்கிற பவர் எல்லாத்தையும் என் பொண்டாட்டி பேர்ல மாத்தி எழுதுறேன். அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன கோவம் வருதா? அப்படியே தலையில இருந்து கால் வரைக்கும் பத்திக்கிட்டு வருதா? வட்டம். இன்னொரு விஷயத்தையும் இப்ப சொன்னதான் கரெக்டா இருக்கும். சும்மா அப்படியே என்னோட சீட்ல நந்தினியை உட்கார வச்சு 4 போட்டோ எடுக்கிற சடங்கு கிடங்கெல்லாம் கிடையாது இது. இப்ப நான் சொன்ன எல்லாத்தையும் நந்தினி செய்வா. ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்தவ, அவளுக்கு என்ன தெரியும்னு தானே எல்லாரும் ஏளனமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து ஜெயிச்சு காட்டுவா. நான் நந்தினிய ஜெயிக்க வைப்பேன். அதோட கடைசியில என்ன நடக்கும்னு நான் இப்பவே சொல்லட்டா? உங்களை உங்களோட சீட்ல இருந்து கிளப்பி விட்டுட்டு அந்த இடத்துல என் பொண்டாட்டிய நான் உட்கார வைக்கிறேன். எப்படி? ஏன் சீட்ல? ஏண்டா ஏன் சீட்ல உட்காந்து என்ன பண்ண போறா? டெஸ்க்ல குப்பாடல போறாளா? டேய், அவளே ஒரு படிக்காத தற்குறி. அவகிட்ட கொண்டு போய் பொறுப்பெல்லாம் கொடுத்தா மொத்தத்துல இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு எல்லாரும் நடுத்தெருவுல நிக்கணும்னு நினைக்கிறேன். அதானே பண்ண போற? தப்பு. நடுத்தெருவுல இல்ல, ஊருக்கு நடுவுல சபையில எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு நந்தினி இந்த கம்பெனியை கொண்டு வருவா.